நெல்லை அருகே விவசாய நிலங்களில் நெற்பயிர்களை நாசம் செய்த காட்டு யானைகளை பொதுமக்கள் மற்றும் வனத்துறையினர் விரட்டியடித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பாபநாசம் அடவன் குடியிருப்பு பகுதியில் கடந்த 3 மாதங்களாக காட்டு யானைகள் அவ்வப்போது புகுந்து வருகிறது. மேலும் விளை நிலங்களையும் காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் இரவு கோரையாறு ஆற்று பகுதியில் குட்டிகளுடன் வந்த 6 யானைகளை வனத்துறையினர் விரட்டினர். யானைகள் மீண்டும் வராமல் தடுக்க வனத்துறையினர் இரவு முழுவதுமாக ரோந்து பணியில் ஈடுபட்டனர். செங்கம் அருகே மீன் திருட்டை தடுத்த 2 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள சாத்தனூர் அணையில் மீன்பிடிக்கும் உரிமையை அதிமுக பிரமுகர் ஒருவர் எடுத்துள்ளார். ஆனால் அங்கு சிலர் திருட்டுத்தனமாக மீன்பிடித்து வந்துள்ளனர். இதனை கண்காணிக்க பணியாளர்கள் அமைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 18ஆம் தேதி கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட 2 அடித்து கொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் பூந்தமல்லி கிராமத்தைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்துள்ளனர். வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றியதாக 600 பட்டதாரி இளைஞர்கள் சென்னையில் இயங்கும் நிறுவனம் ஒன்றின் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சென்னை அம்பத்தூர் ஓரகடம் பகுதியில் இயங்கி வரும் JCK கன்சல்டிங் நிறுவனம் தங்கள் கிளைகளை தேனி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இயக்கி வருகிறது. இந்நிறுவனம் வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி 600க்கும் மேற்பட்டவர்களிடம் இருந்து சுமார் 3000 முதல் 4000 ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. ஆனால் 5 மாதங்கள் ஆகியும் வேலை வாங்கி தராததால் அவர்கள் சென்னை அம்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புதுச்சேரியில் மதுபான கடையில் 2 நண்பர்களுக்கு ஏற்பட்ட தகராறில் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி ஜீவானந்தபுரத்தைச் சேர்ந்த அருண் தனது நண்பர் கார்த்திக்குடன் லாஸ்பேட்டையில் உள்ள மதுபான கடையில் மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் கார்த்திக் அவரது நண்பரான அருண் மீது மது பாட்டிலை உடைத்து வயிற்றில் குத்தியுள்ளார். இதில் படுகாயம் அடைந்த அருண் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள கார்த்திக்கை தேடி வருகின்றனர். சிவகங்கை அருகே உள்ள நாட்டரசன் கோட்டையில் நடந்த செவ்வாய் பொங்கல் நிகழ்ச்சியில் வரன் தேடும் படலம் நடைபெற்றது. கண்ணாத்தால் கோயில் வாசலில் சுமார் 1000 பேர் ஒரே நேரத்தில் பொங்கலிட்டனர். உறவுகள் மேம்பட குடும்ப ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் நிகழ்ச்சியாகவும் வரன் தேடும் சந்தர்ப்பமாகவும் இவ்விழா அமைந்துள்ளது. செவ்வாய் பொங்கல் விழாவை காண வெளிநாட்டினரும் வருகை புரிந்திருந்தனர். விழாவில் தமிழக பாரம்பரிய முறைப்படி கரகாட்டம், பொய்க்காலாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஓமலூர் அருகே 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கைலாசநாதர் கோவில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இக்கோவிலில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தேரோட்டத்தின் போது 2 தரப்பினர்களின் மோதல் காரணமாக தேர் எரிக்கப்பட்டது. இதனால் தேர்பவனி நடத்தப்படாமல் இருந்தது. இந்த ஆண்டு கோவில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் அருகே சோளத்தட்டு ஏற்றி வந்த லாரி மின் கம்பத்தில் உரசி தீப்பிடித்ததில் முழுவதுமாக சேதமடைந்தது. திருப்பூர் சிட்கோ பகுதியில் இருந்து நகமம் கொண்டு செல்வதற்காக சோளத்தட்டுகளை ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி முதலிப்பாளையம் அடுத்த தெற்குப்பாளையம் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் வரும்போது அங்குள்ள மின்கம்பியில் உரசி தீப்பிடித்துள்ளது. லாரியில் சோளத்தட்டு அதிகமாக இருந்ததால் தீ மளமளவென பிடித்து லாரி முழுவதுமாக பற்றி எரிந்தது. திருப்பூர் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தமநல்லூர் கிராமத்தில் மின்கசிவு காரணமாக 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாதன பொருட்கள் எரிந்து நாசமடைந்துள்ளன. மின்கசிவு தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு அரசு பேருந்தை சிறைபிடித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த அச்சிறுபாக்கம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர்.
குன்னூர் பகுதிகளில் வரலாறு காணாத பனிப்பொழிவினால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். குன்னூரில் அதிகாலை நேரங்களில் உறைபனியின் தாக்கம் அதிகரித்து புல்தரைகள், செடி கொடிகள், நீரோடைகள் போன்ற பகுதிகள் காஷ்மீர் போன்று காட்சியளிக்கின்றன. சென்னை அருகே கேளம்பாக்கம் மற்றும் கல்பாக்கத்தில் ஒரே நேரத்தில் 6 நகைக்கடைகளில் தங்க நகை ஆய்வுக் குழுவினர் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கடைகளில் உள்ள தங்க நகைகளின் எடை, மதிப்பு, அவற்றின் தரம், கையிருப்பு, நகைகளுக்கான ஆவணங்கள் ஆகியவற்றை சோதனை செய்தனர். காலை முதல் நடைபெற்ற ஆய்வால் 6 கடைகளிலும் விற்பனை நிறுத்தி வைக்கப்பட்டது. மொத்தம் 40 பேர் கொண்ட ஆய்வுக் குழுவினர் இந்த பணியில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் அருகே பாட்டக்கரை பத்திரகாளியம்மன் கோவிலில் 2008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. சுற்று வட்டாரத்திலிருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி அம்மனை வழிபட்டனர். இதனையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் தீப ஆராதனையும் நடைபெற்றது. கூலி தொழிலாளி கொலை வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து விருதுநகர் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாலவநத்தம் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவரை காளிமுத்து, முத்துப்பாண்டி ஆகியோர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு விருதுநகர் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி பரிமளா தீர்ப்பளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அரிசி ஆலையில் 5 வருடங்களுக்கும் மேல் கொத்தடிமைகளாக இருந்த 5 குழந்தைகள் உட்பட 9 பேரை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். ஏழுமலையான் என்ற அரிசி ஆலையில் கொத்தடிமைகள் என்ற பெயரில் தொழிலாளர்கள் கொடுமைப்படுத்தப்படுவதாக LJM என்ற தொண்டு நிறுவனம் அளித்த தகவலின் பேரில் உத்திரமேரூர் வட்டாட்சியர் அங்கு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது 5 குழந்தைகள் உள்ளிட்ட 9 பேர் கொத்தடிமைகளாக இருப்பது தெரியவந்தது. 9 பேரையும் மீட்ட அதிகாரிகள் அரிசி ஆலை உரிமையாளரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இந்திய குடியரசுக் கட்சியின் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான ராம்தாஸ் அத்வாலே தூங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள கம்பன் கலையரங்கத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் ராம்தாஸ் அத்வாலே தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்று மேடையில் பேசினர். அப்போது மேடையில் அமர்ந்திருந்த ராம்தாஸ் அத்வாலே தன்னை மறந்து தூங்கி விழுந்ததைக் கண்டு நிர்வாகிகள் முகம் சுளிக்க ஆரம்பித்தனர். அதனை கண்ட தொண்டர்கள் முழக்கமிட்டு கைத்தட்டி விசிலடித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 3000 பயனாளிகளுக்கு வரும் பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் இலவச ஆடுகள் வழங்கப்படும் என கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனாருக்கு கட்டப்பட்டு வரும் மணிமண்டப பணிகளை அமைச்சர்கள் கடம்பூர், உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உடுமலை ராதாகிருஷ்ணன், தமிழகம் முழுவதும் இலவச ஆடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 2011 முதல் 2018ஆம் ஆண்டு வரை 8 லட்சம் குடும்பங்கள் பயன்பெற்றுள்ளதாக கூறினர். இந்த திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே ஒப்பந்ததாரர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். கம்பைநல்லூர் அடுத்த கூடுதுறைப்பட்டியைச் சேர்ந்தவர் ஒப்பந்ததாரர் வேடியப்பன். இவருக்கு சொந்தமான வீடு, பெட்ரோல் பங்க், மேல்நிலைப் பள்ளி ஆகிய 3 இடங்களில் 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். சோதனையில் முக்கிய ஆவணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது. குமாரபாளையம் அருகே அம்மன் கோயிலில் திருடப்பட்ட வெள்ளி ஆபரணங்கள் விவசாய நிலத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள பத்ரகாளியம்மன் கோயிலில் கடந்த 9ஆம் தேதி உண்டியல் மற்றும் பீரோ உடைக்கப்பட்டு பணம், வெள்ளி ஆபரணங்கள் கொள்ளை போனது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே கோயில் அருகே உள்ள விவசாய நிலத்தில் சின்னத்தம்பி என்பவர் அறுவடை பணியை செய்துள்ளார். அப்போது நெற்புதரில் சாக்குப்பை மூட்டை ஒன்று கிடந்துள்ளது. இதனை பிரித்து பார்த்தபோது அதில் வெள்ளியிலான அம்மன் கவசங்கள் இருந்தது. இது பத்ரகாளியம்மன் கோயிலில் கொள்ளை போன பொருட்கள் என கண்டுபிடிக்கப்பட்டது. தஞ்சையில் பல்வேறு பகுதிகளில் பயங்கர ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனத்தில் கொள்ளையில் ஈடுபட்ட முகமூடி கொள்ளையர்கள் 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
தஞ்சை மாநகர பகுதியில் கடந்த சில நாட்களாகவே சாலையில் செல்பவர்களை மிரட்டி கும்பல் ஒன்று கொள்ளையடித்து வந்துள்ளது. இந்த கும்பலை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே மாநகர பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை செய்ததில் தஞ்சை பள்ளி அக்ரஹாரம் பகுதியில் கும்பல் ஒன்று கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அந்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு பகுதிகளில் கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் அவர்களிடம் இருந்து ஆயுதங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவாரூரில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் 4.5 சவரன் செயினை பறித்த திருடர்களை 2 இளைஞர்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். திருவாரூர் திருநெய்ப்பேர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயசுதா. இவர் திருவாரூர் வடக்கு வீதியில் சென்று கொண்டிருந்த போது அவரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் ஜெயசுதா அணிந்திருந்த 4.5 சவரன் செயினை பறித்து சென்றனர். இதையடுத்து ஜெயசுதா கூச்சலிட்டதை கேட்டு அப்பகுதியில் இருந்த 2 இளைஞர்கள் செயின் பறித்தவர்களை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கோவையில் பாதாள சாக்கடையை சுத்தம் செய்த சகோதரர்கள் 2 விஷவாயு தாக்கி உயிரிழந்துள்ளனர். கோவை திருநகர் பகுதியில் உள்ள கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்வதற்காக 3 நபர்கள் சென்றுள்ளனர். கழிவுநீர் தொட்டியில் ஏற்பட்டிருந்த அடைப்பை சரி செய்வதற்காக சாலையில் உள்ள பாதாள சாக்கடையை திறந்தபோது முருகன் என்பவர் விஷவாயு தாக்கி சாக்கடைக்குள் விழுந்துள்ளார். முருகனை காப்பாற்ற முயன்ற பாண்டித்துரை என்பவரும் விஷவாயு தாக்கி பாதாள சாக்கடையில் விழுந்தார். உடனிருந்த சுரேஷ் காவல்துறைக்கு இதுகுறித்து தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தீயணைப்பு துறையினரின் உதவியுடன் இருவரது உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முறையான அனுமதியின்றி செயல்பட்டதாக கூறி நாகர்கோவிலில் உள்ள போத்தீஸ் ஜவுளிக்கடை உட்பட 10க்கும் மேற்பட்ட கடைகள் வர்த்தக நிறுவனங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் முறையான அனுமதியின்றி பல்வேறு நிறுவனங்கள், வர்த்தக மையங்கள், கட்டிடங்கள் செயல்படுவதாக நகராட்சி மற்றும் உள்ளூர் திட்டக்குழும அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட கட்டிடங்கள், வர்த்தக மையங்களுக்கு சீல் வைக்கப்பட்ட போவதாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதன்படி நாகர்கோவிலில் போத்தீஸ் ஜவுளிக்கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள வர்த்தக மையங்கள், வீடுகள் உட்பட 10 நிறுவனங்களுக்கும் அதிகாரிகள் சீல் வைத்தனர். இத்துடன் நம்ம ஏரியா செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.